ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குங்க. ஏன்னா விஜய்க்கு தெரியாமல் இந்த கேஸை எப்படியாச்சும் நடத்தி முடிச்சுட்டு நம்ம தான் அதில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதிரசன் குறுக்கு பிளான் போட்டிருந்தார் இல்லையா, அது எல்லாமே தெரிய வந்துருச்சு. அது எப்படின்னா, அங்கே போனதையே ஒரு வித்யாமாவோட இதுக்கு சீனியர் லாயருக்கு தான். அவங்க சீனியர் லாயர்னு தெரியும், ஆனால் அந்த ஜூனியர் லாயர் அங்கே தான் வேலை பார்க்குறான்னு தெரியாமல் கூமட்டை குக்கர் மாதிரி அப்படி ஒரு வேலையை பார்த்துட்டான். அதனால் அந்த இடத்துக்கே போய் மாட்டினவன்ட்டுக்கிட்டு எப்படியும் விஜய் இந்த கேஸ் முடிவு இந்த பக்கம் வரவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாரு. கடைசி நேரத்தில் குதிச்சாருங்க பாருங்க நம்ம விஜய். பாப்பா சரியான இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. கதிரேசன் இருந்துக்கிட்டு அவர் பக்கம் இருக்கிற வாதம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. என் பொண்ணை கொலை பண்ணது எல்லாமே அந்த விஜய் தான், அதுவும் பிளான் போட்டு கொலை பண்ணிட்டு இப்போ என் பேத்தியையும் கொலை பண்ணுறதுக்கு தான் அந்த வீட்டில் வச்சுருக்கான். அவனை எப்படியாச்சும் ஜெயிலில் போட்டு என் குழந்தைய என்கிட்ட ஒப்படைச்சிருங்க என் பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டுருக்காரு. அது எல்லாத்தையுமே கதவு பின்னாடி நின்றுக்கிட்டு விஜய் கேட்டுட்டு தான் இருக்காரு. ஆனால் இப்போதைக்கு அவர் உள்ளே போக போகிறதில்ல. ஏன்னா கடைசி நேரத்தில் போய் இன்ட்ரெஸ்ட்டாக அவர் நின்றார் தான் எல்லாருமே குறுகுறுன்னு பார்ப்போம். அதுதாங்க அந்த டைரக்டரும் பண்ண போகிறாரு. இது என்ன புதுசாக எல்லா சீரியலும் இதே தான் பண்ணுறாங்க. எல்லா இதுலையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இல்லை, ஹீரோவோ ஹீரோயினோ யாரோ ஒருத்தர் மாட்டிப்பாங்க. அவங்க அந்த நிமிஷத்தில் திருன்னு முழிக்கிற மாதிரியே வைப்பாங்க. கடைசியில் பார்த்தா அதில் அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. இது எல்லாத்தையும் தெரிஞ்சது தானே. அதனால் அப்படியே தான் இங்கேயும் நடக்க போகுது. அதுக்கப்புறமா அவர் இருந்துக்கிட்டு அந்த விஜயை கூப்பிடுங்க, அவர் ஹியரிங்க்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜட்ஜி கேட்க அவங்க வக்கீல் திருன்னு முடிச்சுக்கிறாங்க. ஐயோ ஒரு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் இருக்கேன் யுவரானர், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் உள்ளே வராரு. யாருப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா விஜய் தான். இவ்வளோ நேரமாக இவர் சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். கோர்ட்டு அவமதிக்கிறதுக்கு என்னை மன்னிக்கணும், நான் இங்கே வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோர்ட்டில் இருக்கிற அந்த லாயருக்கு காசு கொடுத்துருக்காரு. அவர் இருந்துக்கிட்டு என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனால் விதி ஒன்று என் பக்கம் இருக்கிறதுனால தான் அந்த விதி என்கிட்ட அந்த செய்தியை கொண்டு சேர்த்துச்சு. அதனால் இப்போ நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நீங்கள் வேணால் என் வெண்பா குட்டியவே கேட்டு பாருங்கள், உனக்கு யார் கூட இருக்க இஷ்டம், யார் கூட இருக்க இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை என்ன சொல்லுதோ அதுபடியே முடிவெடுங்க அப்படின்னதும் வெண்பாவை கூட்டுவாங்க அப்படின்னு சொன்னதும் அங்கே இருக்கிற குமாஸ்தாந்துக்கிட்டு அந்த வெண்பா குட்டியை கூப்பிட்றாங்க. வெண்பா வந்ததுக்கப்புறமா அவள் பக்கம் இருக்கிற நியாயம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. என்னுடைய அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க, ஆக்சிடெண்ட்டில் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் அந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் என் டாடா என்னை ஒரு சின்ன குழந்தைய போட்டு பொட்டிக்குள்ளே பட்டாம்பூச்சியை பூட்டி வச்சு பாதுகாப்போம் இல்லையா, அந்த மாதிரி அழகாக என்னை பாதுகாத்துட்ருக்காரு. அதனால் என் டாடா விட்டு நான் என்றைக்கும் வரவே மாட்டேன். இவங்க சொல்கிற எதுவுமே உண்மையும் கிடையாது, இவங்களை யாரும் எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது, இவங்க என்ன சொன்னாலும் அதை நான் கேட்கவும் போகிறதில்ல. ஏன்னா எனக்கு டாடா தான் முக்கியம். என் டாடாவை இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியுமா. என் டாடா என் அம்மாவை கொலை பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ பேசுகிறாங்க. ஆனால் அது எதுவுமே உண்மை இல்லை. அதனால் தயவு செஞ்சு எங்கள் டாடா விட்டுருங்க, நான் என் டாடா கூடயே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அழுதுட்டுருக்கு. அதுக்கப்புறம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்டும் வந்துடுது. வெண்பா குட்டி விஜய் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி எழுதிடுறாரு. அதுக்கப்புறம் செம்ம டென்ஷனான விஜய் இந்த விட்டு வெளியே வந்த உடனே, டேய் உனக்கெல்லாம் எவ்வளோ கொழுப்பு இருந்தா இப்படி ஒரு வேலையை செஞ்சுருப்பேன், கடைசி நேரத்தில் எப்படி வந்தால் உனக்கு தெரியக்கூடாதுன்னு தானே இருந்தோம் அப்படின்றதும், டேய் அங்கே தான் தெளிவாக சொன்னேன், நீ போயிருந்தது என் சித்தி கிட்ட தான். அவங்க கேபின்கே போய் என்ன வரக்கூடாதுன்னு சொன்னால் அவங்க விடுவாங்களா, என்ன வர வச்சு ஜெயிக்க வச்சு இது எல்லாமே அவங்க தாண்டா. கும்முட்டை உன்ன மாதிரி ஒரு கும்முட்டை இருக்கிற வரையும் கண்டிப்பாக உலகத்தில் எத்தனை பேர் வேணாலும் நாட்டை ஆளலாம். அதுவும் இல்லாமல் நீ தனியாக இதெல்லாம் யோசிச்சிருந்தேன்னா கூட ஓரளவுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீ சேர்ந்தா பற்றிய ஒரு சேர்க்க இந்த ராஜேஸ்வரி கூட, அதனால தான் நீ நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நீ அடுத்து அடி எடுத்து வச்சினாலே அது எல்லாமே நாசமாக போயிடுது. அதுக்கு காரணம் இந்த ராஜேஸ்வரி தான். நீ மட்டும் திருந்தி வாழ்ந்தன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் நிறைய விஷயத்த நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. எங்கள் வீட்டோட குலவிளக்கு எங்கள் மகாலட்சுமி இந்த வெண்பா குட்டியை கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு நான் கூப்பிட்டு போக தான் போகிறேன். இன்றைக்கி வேணால் நீ தப்பிச்சிருக்கலாம், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவளை கூப்பிட்டு போய் எங்கள் வீட்டில் ராணி மாதிரி நான் வச்சு பாதுகாக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதும், உன்னால் முடிஞ்சா படுற கிளவா, டே நீ மட்டும் என் குழந்தைய தூக்கிட்டு போனேன், அதுக்கப்புறம் உன் கையை 2 துண்டாக வெட்டிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சட்டையை பிடிச்சி சண்டை போட்டுங்கிறாங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.